ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த சில்ட்ரன் ஸ்பெஷல் ப்ரோக்ராமில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் ஸ்கூல்லாம் ஆரம்பிச்சிச்சு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் மீட் பண்ணியிருப்பீங்க, ரொம்ப ஜாலியாக இருப்பீங்க, அப்படி தானே? இன்றைக்கி கூட ஒரு குட்டி கதை கேட்போமா? ஆண்டவர் ஒரு மனுஷனோட சொப்பனத்தில் வந்து, உனக்கு என்ன வேணாலும் கேளு, நான் தர்றேன் அப்படின்னு சொன்னாராம். உங்கள் கனவில் ஆண்டவர் வந்து கேட்டால் என்ன சொல்லுவீங்க? எனக்கு பெரிய வீடு வேணும், கார் வேணும், பைக் வேணும், இப்படி நிறையா சொல்லுவீங்க, அப்படி தானே? இதே மாதிரி தான் தாவீது ராஜாக்கு அப்புறம் சாலமோன் அப்படின்ற ஒரு மனுஷர் இஸ்ரவேலை ஆண்டு கொண்டு வந்தாராம். அவர் தூங்கிட்டு இருக்கும் போது ஒரு நாள் ஆண்டவர் அவர் கனவுல வந்து கேட்டாராம், உனக்கு என்ன வேணுனாலும் சொல்லு, நான் உனக்கு தர்றேன் அப்படின்னு சொன்னோடனே சாலமோன் கொஞ்சம் கூட யோசிக்காம, ஏசப்பா எனக்கு விலை மதிப்பே இல்லாத ஒரு பெரிய ஞானம் எனக்கு வேணும் ஏசப்பா அப்படின்னு சொல்லி கேட்டாராம். உடனே ஏசப்பாவும் கொஞ்சம் கூட யோசிக்காம ரொம்ப சந்தோஷமா என் பிள்ளை ஞானத்தை கேட்டிருக்கான் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஞானத்தையும் அதிகமான ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் கொடுத்தாராம். சாலமோனோட ஞானத்தை பற்றி கேட்ட அந்த தேசத்தில் உள்ள ராஜாக்கள் ராஜாத்திகள் எல்லாரும் சாலமோன் ராஜாவை வந்து பார்த்து ஆச்சரியப்பட்டு போனாங்களாம். அந்த ஊரில் உள்ள மக்கள்லாம் எப்படி பேசிக்கிட்டாங்க தெரியுமா? சாலமோன் ராஜாவை போல் இது வரைக்கும் யாரும் பிறந்ததே இல்லை, இனிமேலும் பிறக்க போகிறதும் இல்லை. சாலமோன் ராஜாவோட அரசாட்சியும் அவரோட ஜட்ஜ்மெண்ட்டும் சூப்பராக இருக்கும். அவர் ஆண்டிருந்த 40 வருஷமும் ஒரு சமாதானமான தேசமாக இருந்துச்சுங்க இஸ்ரவேல். சூப்பரில். இதே மாதிரி தான் நம்மளோட லைஃப்லேயும் ஏசப்பா கிட்ட நம்ம என்ன கேட்டாலும் கண்டிப்பாக ஏசப்பா கொடுப்பாங்க. எனக்கு மேக்ஸ் சுத்தமாக வரவே இல்லை, எனக்கு சயின்ஸாக எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, தமிழ் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக வரும், இப்படிலாம் சொல்லி நம்ம யோசிக்கவே கூடாதுங்க. ஏசப்பா கிட்ட நம்ம முழங்கால் போட்டு ஏசப்பா எனக்கு ஞானத்தை மட்டும் கொடுங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு நிமிஷம் உண்மையாக ப்ரேயர் பண்ணாலும் ஏசப்பா கண்டிப்பாக நமக்கு ஞானத்தை கொடுப்பாங்க. ஓகே குட்டீஸ், இப்போ ஒரு வசனம் கேட்கலாமா? கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயிலிருந்து அறிவும் புத்தியும் வரும். நீதிமொழிகள் 2:6. ஓகே குட்டீஸ், இப்போ ஒரு பாட்டு கேட்டுடலாமா? ஞானம் வேணுமா தம்பி, ஞானம் வேணுமா, ஞானம் வேணுமா தங்க, ஞானம் வேணுமா, ஞானம் வேணுமா தம்பி, ஞானம் வேணுமா, ஞானம் வேணுமா தங்க, ஞானம் வேணுமா. ஆஸ்தியை கேட்கல, அந்தஸ்தை கேட்கல, சொத்தை கேட்கல, சொகத்தையும் கேட்கல. ஆஸ்தியை கேட்கல, அந்தஸ்தை கேட்கல, சொத்தை கேட்கல, சொகத்தையும் கேட்கல. ஞானத்தை கேட்டார் சாலமோன், ஞானத்தை கேட்டார், கேளாத பிளஸ்ஸிங்கையும் பெற்று கொண்டாரே. ஞானத்தை கேட்டார் சாலமோன், ஞானத்தை கேட்டார், கேளாத பிளஸ்ஸிங்கையும் பெற்று கொண்டாரே. ஓகே குட்டீஸ், இதே போல் உங்களை இன்னொரு ப்ரோக்ராம் சந்திக்கிறேன். பாய்.